பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குலில்லாஹும்ம ஃபாத்திர சமாவாதி வல்லர்த். நபியே நீர் கூறுவீராக, அல்லாவே வானம் பூமியை படைத்தவனே, ஆலிமல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனே, அந்த தஹக்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், உன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே அவர்கள் எதிலே கருத்து வேற்றுமை கொண்டார்களோ அதிலே நீயே தீர்ப்பு வழங்கக்கூடியவன் என்பதாக நபியே நீர் கூறுவீராக. வலவ் அன்னலில்லதீன தொலமு மாஃபில் அருதி ஜமீஆ, அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பூமியிலே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் அனைத்தையும், ஒமிசுலஹு மாஹு, அத்துடன் அது போன்றதையும், லஃப்ததவ் பிஹி, அதை அவர்கள் ஈடாக கொடுக்க நாடினாலும் ஈடாக அவர்கள் கொடுக்க நாடுவார்கள். மின் சூயில் ஆசாபி யௌமல் கயாமா, கயாமத்துடைய நாளினுடைய கடுமையான மோசமான வேதனையை விட்டும் தப்பிப்பதற்கு அவர்கள் கொடுக்க நாடுவார்கள். வபதாலஹும் மினல்லாஹி மாலம் யகூனு யஹ்தசிபூன், அவர்கள் எண்ணி பார்த்திடாத வேதனை அது அல்லாவின் புறத்திலே இருந்து அவர்களுக்கு வெளியாகும். வபதாலஹும் சய்யாத்து மா கசபு, அவர்கள் சம்பாதித்த தீமைகள் அவர்களுக்கு வெளியாகும். வஹாகபிஹிம் மா கானு பிஹி யஸ்தஹ்ஸிஊன், எதை அவர்கள் பரிகாசம் செய்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இதுக்கு முந்திய ஆயத்துகளிலே இணை வைக்கக்கூடியவர்கள் ஏகத்துவத்தை வெறுப்பதை பற்றியும் ஷிர்கை நேசிப்பதை பற்றியும் அல்லாஹ் தாலா பேசினான். இப்போ அல்லாஹ் தாலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா கூறுகின்றான், நாயகமே, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அலையுங்கள். அல்லாஹும்மா அல்லாஹும்மா, அல்லாவை மட்டுமே அலையுங்கள். அந்த அல்லாஹ் எப்பேற்பட்டவன்? ஃபாத்திர சமாவாதி வல்லர், வானம் பூமியை படைத்தவன். வானம் பூமியை அவன் படைத்தபோது எந்த ஒரு முன்னுதாரணமும் இல்லை, எந்த ஒரு பொருளும் இல்லை. அல்லாஹ் தஆலா வானம் பூமியை அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆலிமுல் கைபி வஷஹாதா, அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனாக அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், மக்கள் எதிலே கருத்து வேற்றுமைகள் கொள்ளுகிறார்களோ அந்த விஷயத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா தீர்ப்பு வழங்குவான். மக்கள் கபறுகளிலே இருந்து எழுந்திரித்து மஹ்ஷர் மைதானத்திற்கு வருவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவான். ஹஜ்ரத் அபூ சல்மத் இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே விசாரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையிலே எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள்? தஹஜ்ஜுத் தொழுகையிலே எந்த துவாவை கொண்டு நபி அவர்கள் ஆரம்பிப்பார்கள் என்பதாக கேட்டாங்க. அப்போ ஆயிஷா அம்மையார் அவர்கள் கூறினார்கள், நபி அவர்கள் இந்த துவாவை செய்வார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரஈல வ மீகாயில் வ இஸ்ராஃபீல், ஜிப்ரஈல், மீகாயில், இஸ்ராஃபீலுடைய இறைவனே அல்லாவே, ஃபாத்திர சமாவாதி வல்லர்த், வானம் பூமியை படைத்தவனே, ஆலிமல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனே, அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், உன்னுடைய அடியார்கள் எதிலே கருத்து பேதம் கொண்டார்களோ அதிலே நீ தீர்ப்பு வழங்கக்கூடியவன். இஹ்தினீ லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிக, அல்லாவே, எதிலே கருத்து பேதம் கொண்டார்களோ அதிலே ஹக்கானவற்றை உண்மையானவற்றை எனக்கு நீ ஹிதாயத்து காட்டு, எனக்கு நீ நேர்வழி காட்டு. இன்னக தஹ்தி மன் தஷா இலா சிராத்தின் முஸ்தகீம், நீ நாடியவர்களை நேரான பாதையின் பக்கமாக வழிகாட்டக்கூடியவன் என்று நபி அவர்கள் இந்த துவாவை தஹஜ்ஜுடைய தொழுகையில் நபி அவர்கள் ஓதுவார்கள். இந்த துவாவை நபி அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்பார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதே போன்ற இன்னொரு துவா இருக்கிறது. யார் அதை படிப்பார்களோ கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குகளிடத்திலே சொல்லுவான், என்னுடைய இந்த அடியானுக்கும் எனக்கும் நடுவிலே ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது.
அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள், ஸோ அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த துவா என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம ஃபாத்திர சமாவாத்தி வல்லர், அல்லாவே வானம் பூமியை படைத்தவனே, ஆலிமல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனே, ஃபஇன்னி அஅஹது இலைக ஃபி ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்திலே உன்னிடத்திலே நான் ஒப்பந்தம் செய்கிறேன், அன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நான் சாட்சி சொல்லுகிறேன் உன்னை அன்று இறைவன் இல்லை, வஹ்தக, நீ தனித்தவன், லா ஷரீக லக, உனக்கு இணையே கிடையாது, வண்ண முஹம்மதன் அப்துக வ ரசூலு, உன்னுடைய அடியாராகவும் ரசூலாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஃபஇன்னக அன்த கில்னி இலா நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸிடத்தில் என்னை நீ ஒப்படைத்தால், துகர்ரிபுனி மினஷர், தீமைக்கு நான் சமீபமாகவும், வதுபாயிதுனி மினல் ஹைர், நன்மைக்கு நான் தூரமானவனாகவும் ஆகிவிடுவேன், வஇன்னி லா அசிகு இல்லா பி ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கின்றேன் இறைவா, ஃபஜஅல்லி இந்தக அஹ்தன் துவஃபீனிஹி, எதை நீ பூர்த்தி செய்வாயோ அந்த ஒப்பந்தத்தை உன்னிடத்திலே எனக்காக நீ ஆக்கிக்கொள் இறைவா. யௌமல் ஹயாமா, ஹயாமத்துடைய நாள், இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத், நீ ஹயாமத்துடைய நாள் நீ எந்த வாக்குறுதிக்கும் மாறு செய்யக்கூடியவன் இல்லை இறைவா அப்படின்னு சொல்லி இந்த துவாவை யார் ஓதுவாங்களோ அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில் மலக்குகளிடத்தில் சொல்லுவான், எனக்கும் இவருக்கும் நடுவிலே ஒரு ஒப்பந்தம் இருக்குது, ஸோ இவரை கொண்டு போய் சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா கூறுவான். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ராவி சுஹைல் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நான் காசிம் இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்களிடத்தில் எப்போ இதை நான் கூறினேனோ அப்பொழுது அவுன் அவர்கள் சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பர்தாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட இந்த ஹதீஸு தெரியுமே, எல்லாருக்கும் இந்த துவா தெரியுமே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கு முந்தைய ஆயத்தில் முஷ்ரிக்கீன்கள் ஏகத்துவத்தை வெறுப்பதை பற்றியும் ஷிர்க்கை நேசிப்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா பேசிவிட்டு இப்போ அல்லாஹ் நபி அவர்களுக்கு அல்லாவை மட்டுமே அழையுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். பிறகு அல்லாஹ் தஆலா வலவ் அன்ன லில்லதீன ஸலமூ மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லஃப்ததவ் பிஹி மின் சூஇல் அஸாபி யௌமில் கியாமா, இதில் எல்லாம் இன்னும் அல்லாஹ் சில விஷயங்களை அல்லாஹ் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு சொல்லப்படும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக